பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் பரிசுத்தவான்கள் மத்தியில், தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒன்றுக்கு உதவாத என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினபடினால் நான் என் தேவனை துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாததான ஒரு பக்தி வைராக்கியமான இந்து குடும்பத்திலே பிறந்து நான் வளர்க்கப்பட்டேன். நான் சிறு வயதில் இருக்கும்போது சொத்து பிரச்சனை நிமித்தமாக என் தகப்பனை தவிர என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்திலே காணப்பட்ட எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலே பெரிய ஆஃபீஸர்களாக காணப்பட்டார்கள். சொத்தை அபகரிக்கும்படியாக என்னுடைய தகப்பனாருக்கு செய்வினை வைத்து நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிறு வயதிலே பைத்தியக்காரனுடைய பிள்ளை என்கிறதான அந்த பட்டத்தோடு என்னுடைய பள்ளி படிப்பு கடந்து போய் கொண்டிருந்தது. என்னுடைய 16வது வயதிலே நான் ஒரு குடிகாரனாக மாற்றப்பட்டேன். பல்வேறு போதை வஸ்துகளுக்கும் நான் அடிமைப்பட்டு இந்த உலகத்தில் மிகவும் துன்மார்க்கனாக நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தகப்பனுடைய சூழ்நிலை இப்படி இருந்தபடியினால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய தீகா கட்சியிலே நான் ஒரு அபிமானியாக என்னுடைய 16வது வயதிலே நான் காணப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலே என்னுடைய தாயார் கொடைக்கானலிலே ஒரு ஆர்சி கான்வென்ட்டில் டீச்சர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த சத்தியத்திலையும் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் கடந்து வரும்படியாக ஒரு தேவதூதனாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வீட்டிற்கு கடந்து வந்தபோது, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தானே இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றதான அந்த தாலி ஆபரணங்கள் இவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஒரு இந்துக்களுடைய பார்வையிலே ஒரு விதவை எப்படி இருப்பார்களோ அப்படிப்பட்ட நிலவரத்தில் அவர்கள் என்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வந்தார்கள். நாங்கள் எங்களுடைய தாயுடைய வீட்டிலே நானும் எனக்கு ஒரு சகோதரியும் உண்டு. 2 பேரும் எங்களுடைய தாயின் வீட்டிலிருந்து நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். அப்படி வந்ததான வேளையில் தகப்பனுக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது. தாயும் மதம் மாறிவிட்டார்கள். இந்துக்களில் வைராக்கியமாக இருந்தபடினால ஒரு பெரிய குடும்பமாக இந்த ஊரில் காணப்பட்டபடினால் நிந்தைக்கு மேல் நிந்தை, பரியாசத்துக்கு மேல் பரியாசம், என்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் கூட தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் சிறு வயதிலே அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்க்கையின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு காணப்பட்டது. ஒரு மிகவும் முரடனாக, துன்மார்க்கனாக நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுமுறைக்காக என்னுடைய தாய் வந்தபோது நான் அன்றைக்கு அதிகமாய் குடித்துவிட்டு, தகப்பன் நிமித்தமாகவும் இப்படிப்பட்டதான ஒரு பெயர் நமக்கு இருக்கிறது, தாயும் மதம் மாறி வந்து விட்டார்கள் என்று உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் ஒரு பழி சொல் உண்டான போது நான் அதிகமாய் குடித்துவிட்டு ஒரு இரவு என் தாயை வெட்டும்படியாக அருவாள் எடுத்து ஓங்கினேன். என்னுடைய கரம் கீழே இறங்கவில்லை, அப்படியே நின்று விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சந்தர்ப்பத்திலே நான் தேவனை நோக்கி, ஆண்டவர் யார் என்று தெரியாவிட்டாலும் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் உண்டானபடினாலே நான் அந்த தேவனுக்கு பயப்படக்கூடியவனாய், நடுங்கக்கூடியவனாய், கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்ததான நான், ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை என் ஜீவியத்தில் அன்றைக்கு என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே என்று நான் என்னை தாழ்த்தின போது கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவர்கள் படுத்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த சம்பவம் ஒன்று தெரியாது. என்னுடைய கரம் மறுபடியும் கீழே இறங்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு உதவி செய்தார். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு மெய்யான தேவன் என்பதை அனுபவ ரீதியாக விளங்கி கொண்டாலும், நான் வருடக்கணக்காக இப்படிப்பட்டதான கடின இருதயத்தோடு, துன்மார்க்க சிந்தையோடு நான் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தபடினால் ஆண்டவராகிய இயேசுவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள என் இருதயம் மறுத்தது. நான் தொடர்ந்து அவரை பரீட்சை பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய +2 முடிந்தது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அவர் என்னை முன்குறித்திருந்தபடினால
தகுதியில்லாத எனக்கு அதிகமான மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது நான் ஆண்டவராகிய இயேசு மெய்யான தேவன்தானா என்பதை பரீட்சை பார்க்கும்படியாக, அவரை சோதித்து பார்க்கும்படியாக நான் தீர்மானித்தேன். அவர் மெய்யான தேவனாய் இருந்தால் ஏன் மற்ற எல்லாருடைய தகப்பன்மார் நன்றாய் இருக்கும்போது என்னுடைய தகப்பனுக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும்? சொத்துக்கள் ஏராளமாய் இருந்தும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வர முடியாது. மற்ற நண்பர்களுடைய வீட்டிலே ஃப்ரீயாக நான் போகலாம், என்னை ஒரு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்வார்கள். அதே வேளையில் என்னுடைய வீட்டிற்கு யாராலும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டாலும் வீட்டிற்கு கூப்பிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய தகப்பனுக்கு பைத்தியம் முத்தி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது முதலாக நான் தேவனை பரீட்சை பார்த்தேன். காலேஜுக்கு நான் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தபோது எல்லாம் அட்மிஷன் முடிந்த பிற்பாடு நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், நீர்தான் மெய்யான தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசுதான் மெய்யான தேவன் என்றால், நீர்தான் மெய்யான தேவன் என்றால், அட்மிஷன் முடிந்த பிற்பாடு நான் காலேஜுக்கு போகிறேன், எனக்கு சீட்டு கிடைக்க வேண்டும். அப்படியானால் நீர் மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னேன். இரக்கமுள்ள ஆண்டவர் மதுரையிலே யாதவா காலேஜிலே பிஎஸ்சி மேத்ஸ் என்கிற சப்ஜெக்டில் அட்மிஷன் முடிந்த பிற்பாடு நான் கேட்டுக்கொண்டது போல அந்த துன்மார்க்கனுக்கும் அவனுடைய வேண்டுதலுக்கும் அவர் என்னை முன்குறித்திருந்தபடினால், என்னை அவர் நேசித்திருந்தபடினால் எப்படியாயிலும் இழுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் அட்மிஷன் முடிந்த பிற்பாடு அந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்க உதவி செய்தார். ஒரே ஒரு வாரம் அங்கே நான் சேர்ந்து படித்தேன். துன்மார்க்க நண்பர்கள் நிமித்தமாக அந்த காலேஜில் ஒருத்தரை பாடம் நடத்தக்கூடிய ஒரு நபரை நான் அடித்து அந்த காலேஜிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். நான் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், நான் வேறொரு கோர்ஸில் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இப்போதும் அட்மிஷன் முடிந்த பிற்பாடு எனக்கு சீட்டு கிடைக்க வேண்டும், அப்படி கிடைத்தால் நீர் தேவன் என்று நான் ஒத்துக்கொள்வேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னேன். விருதுநகரிலே மிகவும் பிரசித்தி பெற்றதான வெள்ளச்சாமி நாடார் பாலிடெக்னிக் என்கிற இடத்திலே டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். அட்மிஷன் கிடைத்த பிற்பாடு தான், அட்மிஷன் எல்லாம் முடிந்த பிற்பாடு தான் அன்றைய தினத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து, அப்ளிகேஷனே நான் போடவில்லை, ஆனால் அந்த இடத்துல எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து தான் ஒரு மெய்யான தேவன் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிரூபித்தார். ஆனாலும் என்னுடைய துன்மார்க்க சுபாவம் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுத்தது. மறுபடியும் ஒரு மாதம் அங்கே படித்தேன். மறுபடியும் அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்து அந்த பாலிடெக்னிக்கை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது முறை நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இனி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உம்மை சோதிக்க போகிறேன், நீ மெய்யான தேவன் என்று சொன்னால், இருக்கிறதுலே என் தகுதிக்கு மிஞ்சின ஒரு படிப்பு காணப்பட்டது. தமிழ்நாட்டிலே 2 இடங்களில் தான் அது இருந்தது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்புக்காக நான் போய் அப்ளை பண்ணுகிறேன். அதற்கு எந்த தகுதி எனக்கு இல்லை, லஞ்சம் கொடுக்க போவதில்லை, எதுவுமே செய்ய போவதில்லை. நீர் மெய்யான தேவன் என்றால் எனக்கு அதில் சீட்டு கிடைக்க வேண்டும், அப்படி என்றால் நீர் மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவர் அதற்கும் இறங்கினார். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட அந்த காலேஜில் சீட்டு கிடைத்து 2 வருட காலம் நான் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 2 வருடம் முடிகிற வேளையில் காலேஜில் ரேகிங் நிமித்தமாக அங்கே உள்ள சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நார்த் இந்தியாவை சேர்ந்ததான எல்லா சீனியர்ஸையும் அந்த காலேஜை நடத்தக்கூடியதான அந்த பிரைவேட் காலேஜாக இருந்தது. அதில் உள்ள முக்கியமான ஒரு நபரையும் பெரிய நபரையும் நாங்கள் அடித்து 5 வாலிபர்கள் சேர்ந்து மொத்த காலேஜை அடித்து நொறுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 வருடம் முடிந்த பிற்பாடு அந்த காலேஜை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன். இப்படியாக நான் வெளியே வந்த பிற்பாடு ஆண்டவரிடத்திலே சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னே ஒரு சந்தர்ப்பம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் இன்னொரு இடத்துல நான் சேர விரும்புகிறேன், அதுவும் கிடைத்தால் நான் மெய்யான தேவன் என்று விசுவாசிப்பேன் என்று சொன்னேன். கடைசியாக ஐடிஐயிலே சேர்ந்து 2 வருஷம் நான் முடித்து வெளியே வர ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி இருந்தும் கூட ஆண்டவரை மெய்யான தேவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய குடிப்பழக்க வழக்கம், போதை, அந்த இன்ஜெக்ஷனுக்கு அடிமைப்பட்டிருந்தபடியினால் அதில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். குடித்து 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 அதிகமாய் குடித்து குடித்து சீக்கிரம் மரித்து போவேன் என்று என்னுடைய 19வது வயதிலே, கிட்டத்தட்ட 18 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடையில உள்ள சந்தர்ப்பத்திலே நான் சீக்கிரம் மரித்து போவேன் என்று மருத்துவர்கள் என்னை சோதித்து விட்டு சொன்னார்கள். அந்த அளவுக்கு நான் அதிகமாய் குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரனாக மாறியிருந்தேன். கடைசியாக நான் ஆண்டவரிடத்தில் சோதித்து அவர் நான் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்திருந்தும் கூட
அவர்தான் மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுத்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டத்தாரை, கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியதான ஒரு கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரும் புள்ளி அவருடைய மகனை அடித்த போது ரவுடிகள் மூலமாக எங்களை 3 மாதம் தேடிக்கொண்டிருந்தார்கள். என்னை என்னுடைய நண்பர்களையும் தனியாக போய் நான் அவர்களுடைய அந்த ஏரியாவிலே சிக்கிக்கொண்டேன். கிட்டத்தட்ட 50 பேர் உருட்டுக்கட்டையை வைத்து நான் நன்றாய் குடித்திருந்தேன். என் சுய நினைவெல்லாம் இழந்ததான ஒரு நிலவரத்தில், நிற்கக்கூட முடியாத நிலவரத்தில் நான் காணப்பட்டேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே 50 பேர், கிட்டத்தட்ட 50 பேர் என்னை சூழ்ந்திருந்து அவர்கள் உருட்டுக்கட்டையினால் ஒவ்வொரு மொழியிலும் அடித்தார்கள். அப்படிப்பட்ட வேளையில் அந்த இடத்துல போன ஒருத்தரும் உயிரோடு திரும்பி வந்ததில்லை. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள் தன்னுடைய எதிரிகளை கொன்று புதைத்து விடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு மோசமான ஒரு ஏரியாவாக இது காணப்பட்டது. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே என் இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் நீர் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்தீர். ஆனால் நானோ நன்றி இல்லாதவனாய் போய்விட்டேன். ஆண்டவரே, இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த இடத்திலிருந்து என் ஜீவனை நீர் குடிப்பீர். ஆனால் ஒரே ஒரு வாரம் உம்முடைய கூட்டத்துக்கு நான் வருவேன். என்னுடைய பலத்தினால் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை வர முடியவில்லை. ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுத்தால் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று தீர்மானித்தேன். ஒரு வாரம் தான் கூட்டத்துக்கு வருவேன் என்று பொருத்தனை பண்ணினேன். ஒரே ஒரு வாரம் நான் உம்முடைய கூட்டத்துக்கு வருவேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது என்றே தெரியாது. அந்த சம்பவம் நடந்ததற்கு என்னுடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருந்தது. நான் விடிந்து பார்க்கும்போது என்னுடைய படுக்கையிலே காணப்பட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த குறிக்கப்பட்ட என்னால் நடந்து வர முடியாது, பிரயாணம் பண்ணி வர முடியாது, நடுராத்திரியாய் காணப்பட்டது. மாத்திரமல்ல, முழு சரீரத்திலும் அவர்கள் உருட்டுக்கட்டை வைத்து அடித்திருந்தார்கள். ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த சம்பவம் நடந்ததற்கும் என்னுடைய வீட்டிற்கும் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் காணப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன் என்று எனக்கு தெரியாது. நான் விழித்து பார்க்கும்போது என் படுக்கையில் இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது ஆண்டவரிடத்தில் பண்ணின பொருத்தனையில் உண்மையாக இருக்கும் என்பதற்காக நான் கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது. ஒரு வாரம் கோயம்புத்தூர் சென்ட்ரு ஃபெய்த்தோமுக்கு நான் கூட்டத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவரிடத்திலே ஒரு வாரம் வருவேன் என்று சொன்னேன். அதே போல டிசம்பர் மாதமாக இது காணப்பட்டது. 6 நாள் முடிந்து 7வது நாள் டிசம்பர் 31ஆம் தேதியாக இருந்தது. அந்த சென்ட்ரு ஃபெய்த்தோமில் வருட கடைசி ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த பழைய வருடம் முடிகிறதான வேளையில் கல்வாரி காட்சியை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் அந்த கூட்டத்துக்கும் கூட குடித்து விட்டு தான் நான் போயிருந்தேன். அதிகமாய் குடித்து விட்டு தான் அந்த ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை, நாள் குடிப்பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை வர முடியவில்லை. இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வர முடியவில்லை. நீர் விடுவித்தால் நான் உமக்கு பிரியமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுத்து காத்திருந்த போது, அந்த பழைய வருட ஆராதனை முடிகிறதான வேளையில், புது வருடம் பிறக்கிறதான வேளையில் கல்வாரி காட்சியை ஆண்டவராகிய இயேசு எனக்கு காண்பித்தார். அந்த கல்வாரியிலிருந்து அவர் சொட்டு சொட்டாக அவர் சிந்தினதான ரத்தம் குடிகாரனாகிய துன்மார்க்கனாகிய ஒரு பைத்தியக்காரனுக்கு பிறந்த ஒரு இந்துவாய் காணப்பட்ட என்மேல் அந்த வெளியேற பெற்ற தேவனுடைய ரத்தம் விழுந்தது. பிரியமானவர்களே, அன்றைக்கு என் மேல் விழுந்த ரத்தம் இதோ இன்றைக்கு வரைக்கும், உங்கள் முன்பாக நிற்கிற இன்றைக்கு வரைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருந்து, வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மெய்யாகவே அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறபடினால், இயேசு சிந்தின இரத்தமாய் அது இருந்தபடினால், அன்றைக்கு விழுந்ததான அந்த ஒரு சொட்டு இரத்தம், சொட்டு சொட்டாய் விழுகிற இரத்தத்தை நான் கண்டாலும் என்மேல் விழுந்ததான அந்த ஒரு சொட்டு இரத்தமானது இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதுகாக்கக்கூடியதாக, என்னை வழிநடத்தக்கூடியதாக காணப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரே நாளிலே எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும், அதுவரை நான் அடிமைப்பட்டிருந்த எல்லா துன்மார்க்க சுபாவங்களிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு எனக்கு பரிபூர்ண விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கிடையில் பைத்தியமாய் காணப்பட்டதான தகப்பனார் வியாதிப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் கல்வாரி காட்சி அவரும் கண்டார். அவர் அந்த கல்வாரி சொட்டு இரத்தமானது அவர் மேலும் விழுந்து, எத்தனையோ லட்சம் செலவழித்தும் சுகமாகாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எத்தனையோ இந்து தெய்வங்களுக்கு, முஸ்லிம் பள்ளிவாசல்களுக்கு கொண்டு போயும் குணமாக்கப்படாத என் தகப்பனுக்கு ஆண்டவராகிய இயேசுவினுடைய புண்ணிய இரத்தம் அந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து, அந்த செய்வினை போராட்டத்திலிருந்து
விடுதலையை கொடுத்தது. அவரும் ரட்சிக்கப்பட்டார். கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அவர் மரித்து போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிற்பாடு இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நாங்கள் காணப்பட்டோம். பிற்பாடு நானும் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் அவரவர் வேலையை ராஜினாமா செய்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இந்த மகிமையான ஊழியத்தில் முழு குடும்பமாக கடந்து வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஊழியம் செய்து என்னுடைய சகோதரி நாகாலாந்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க தேவன் அவருக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், குடும்பத்தார் இந்துக்களாய் இருக்கிறபடினால் இந்த சம்பவம் அவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய சகோதரி மரித்தது, என் தகப்பனுடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் என் சகோதரி மரித்தது அநேகருக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் ஆண்டவர் இம்மட்டும் என்னை பாதுகாத்து வருகிறார். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நான் குன்னூர் சென்டரில் கிட்டத்தட்ட 7 வருட காலம் ஊழியம் செய்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே பயங்கரமான வியாதினாலும் பயங்கரமான அக்னிமயமான சோதனையின் வழியாகவும் நான் கடந்து போய் கொண்டிருந்தேன். இந்த ஊழியத்தில் நிற்க முடியாத சூழ்நிலைகள் அந்த நாட்கள் எனக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறதான பாஸ்டர் கணம்பறிந்ததான பாஸ்டர் மனோரன் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்து அவர் ஆறுதல் செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். அடிக்கடி அவர் எங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடியவராய் காணப்பட்டார். சுருக்கமாய் சொல்ல போனால் அந்த நாட்களில் எனக்கு காணப்பட்ட அந்த கடினமான வியாதியில அவர் டெல்லியிலிருந்து இரும்புலியூருக்கு வருகிற போதெல்லாம் அவரை போய் நான் சந்திப்பேன். ஒரு சொந்த பிள்ளையை போல அவர் பார்த்து அதிகமாய் எனக்காக பாரம் எடுத்து ஒரு பயங்கரமான வியாதியிலிருந்து அவருடைய ஜெபத்தின் மூலமாக இப்படிப்பட்டதான உலகத்தில் இருந்ததான தகப்பன் எனக்கு சரியில்லாவிட்டாலும் விலையேற பெற்ற பரிசுத்தவான்களை ஆண்டவர் தாயாகவும் தகப்பனாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவும் இந்த மகிமையான ஊழியத்தில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கொடுத்து இம்மட்டுமா என்னை பாதுகாத்து வருகிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக அந்த நாட்களிலே காணப்பட்டதான அந்த சோதனைகள் மத்தியிலிருந்தும் அந்த பெரிதான வியாதியிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டேன். கர்த்தர் இம்மட்டுமாக இன்றைக்கும் பல்வேறு பிரச்சனைகளாக ஆண்டவர் நடத்தினாலும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் போதுமானவராக இருந்து வழி நடத்துகிறார். ஒரு சின்ன குடும்பத்தை விட்டு நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு சிறு குடும்பத்தை தான், என் குடும்பத்தை வஞ்சித்ததான, சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை வஞ்சித்ததான, என் தகப்பனை பைத்தியமாய் மாற்றினதான இந்த மாம்சிகமான அன்பை விட்டு நாங்கள் வெளியே வந்தபோது தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட விலையேறப்பட்ட பரிசுத்தவான்கள் என்கிறான தேவனுடைய குடும்பத்தில் ஒன்றுக்கு உதவாத என்னை ஒரு அங்கமாக வைத்து இம்மட்டுமாக தேவன் பாதுகாத்து வருகிறார். அதற்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் வந்தபோது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார், பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை என்று சொன்னார். ஆனால் இந்த மாலை வேளையில கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரை நான் பரீட்சை பார்த்ததையும் ஆண்டவர் இன்றைக்கு நான் சாட்சி சொல்ல பரிசுத்தவான்களால் தூண்டப்பட்ட போது, நடத்திப்பு கொடுக்கப்பட்ட போது நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் என் கரத்தை பிடித்த அந்த காட்சியை திரும்பி பார்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்படியெல்லாம் நான் ஆண்டவரை சோதித்தேன். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. ஆனால் நான் தேவனை அறியாதிருந்த நாட்களில் அவரை பரீட்சை பார்க்கக்கூடியவனாய் காணப்பட்டேன். அவரை சோதித்தேன். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன், அந்த வெளியேறப்பெற்ற தேவன் இவை எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் இம்மட்டும் என்னை நேசித்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே பாதுகாக்கிறபடினால் நான் தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன். மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்படியாக நன்றினால் நிரம்பத்தக்கதாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததான பரிசுத்தவான்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். உங்களுடைய ஜெபத்தில் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஊழியத்தை பார்க்கலும் என்னுடைய ஜீவியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தாழ்மையாய் கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாகட்டும்.